ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒரு வித்தியாசமான தனித்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே உள்ள இன்பத்தை, சந்தோஷத்தை, ருசியை அந்த கடமையை செய்துதான் ருசிக்க வேண்டும். செய்தவர்களுக்கு தெரியும் அதிலே உள்ள இன்பங்களும் சந்தோஷங்களும். செய்துவிட்டு வந்ததன் பின்னால் காலமெல்லாம் அந்த இன்பம் நினைக்கும் பொழுது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மிக முக்கியமான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும் பொழுது செய்யாதவர்களை விட சிரமமாக இருக்கும். அந்த மினாவுடைய பூமியிலே, அரஃபாவுடைய பூமியிலே, முஸ்தலிஃபாவுடைய பூமியிலே இஹ்ராம் அணிந்த நிலையிலே பரட்டை தலையுடன் புழுதிகளோடு வியர்வைகளோடு சன நெருக்கடிகளுக்குள்ளே தியாகங்கள் கஷ்டங்களோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது, தொழும் பொழுது, ஜிக்ரு செய்யும் பொழுது, குர்ஆன் ஓதும் பொழுது, கையேந்தி கேட்கும் பொழுது, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது வரக்கூடிய இன்பமும் சந்தோஷமும் அதை செய்துதான் ருசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தனித்துவம் நிறைந்த ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை என்பது. சிலருடைய சிந்தனையில் இருக்கிறது என்னவென்றால், இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து இப்படி ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டுமா, அல்லது இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்தால் அதற்கு பின்னர் என்னுடைய வாழ்க்கையில் என்னவாகும்? 20 லட்சம் என்பது ஒரு சாதாரணமான பணமா? கணவன் மனைவியாக போகும் பொழுது 50 லட்சம் என்பது என்றெல்லாம் இந்த பணத்துடைய அளவை வைத்து சிலர் இந்த கடமையை பாரமாக நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹஜ்ஜை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்களை, பிரயோசனங்களை ஒரு மனிதன் உள்ளத்தினால் சரியாக விளங்கிக் கொண்டால் அவர் நினைப்பார், 20 லட்சம் அல்ல 2 கோடியாக இருந்தாலும் நான் மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று. அந்த அளவு அல்லாஹு தஆலா நிறைய சிறப்புகளை இந்த ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் வைத்திருக்கிறார். இந்த வருடங்களிலே பொதுவாக ஹாஜிகள் 20 லட்சம் 25 லட்சம் வரையிலே செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலிருந்து கணவன் மனைவியாக போகக்கூடியவர்கள் 50 லட்சத்துக்கு மேல் செலவழித்து அந்த புனித கடமையை நிறைவேற்றுவதற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த 20 லட்சம் 50 லட்சத்தின் மூலம் அவர்கள் அடைய போவது என்ன? அதை ஒரு மனிதன் ஆகிராவுடைய கண்ணோட்டத்திலே கணக்கு பார்த்தால் அவர் நினைப்பார், இந்த கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு இந்த 20 லட்சம் என்பது ஒன்றும் இல்லை. ஏன்? ஹஜ் செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் ஒரு 5 சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, 20 லட்சம் செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை சில நாட்கள் அந்த பூமியிலிருந்து நிறைவேற்றுவதன் மூலம் அவர் அங்கே செய்ய போவது என்ன? இஹ்ராமை அணிந்து கொண்டு பிறை 8 மினாவிலே இருப்பார், பிறை 9 அரஃபாவிலே இருப்பார், அன்றைய இரவு முஸ்தலிஃபாவிலே தங்குவார், அடுத்த நாள் காலையிலே திரும்பவும் மினாவுக்கு வருவார். அங்கே தொடர்ந்து 2 நாட்கள் 3 நாட்கள் சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த செயலிலே ஈடுபடுவார்கள். இவ்வளவுதான் ஹஜ், 5 நாட்களுடைய அமல். ஏனைய அமல்கள் பொதுவாக எங்கிருந்தாலும் செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலம் கொடுக்க போகின்றது என்ன? ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது என்ன செய்கிறான்? அவர்களை பாவங்களில் இருந்து எப்படி பரிசுத்தப்படுத்துகிறான் என்றால், நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பாவ மன்னிப்புக்கும் இப்படி ஒரு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்க மாட்டாதே. அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் அவரை பரிசுத்தமாக்குகிறான். இப்பொழுது பிறந்து கையிலே கிடைத்த குழந்தை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும் பாவமற்ற நிலையில். இவர் போன்றவர் தான் ஹாஜ்.
எல்லா பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமாக்குவார். அவர் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்துக்குரிய தௌபாவின் வழி அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி அவரை துப்புரவாக்குவார். இந்த ஒரு சிறப்புக்கு எத்தனை லட்சம் பெறும். அன்று பிறந்த குழந்தையை போன்று அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தினால் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான மனிதராக இருப்பார். இந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு 20 லட்சம் என்பது ஒரு பணமா இது. இரண்டாவது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ். இந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான். அது சாதாரண சுவர்க்கம் அல்ல, அது அமல் செய்யக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கும். இங்கு சொல்லப்படக்கூடியது ஹஜ் செய்யக்கூடியவருக்கு என்று அல்லாஹ் ஏற்படுத்திய விசேஷமான சுவர்க்கம். ஹஜ் செய்தவர்களே இந்த நன்மாராயத்தை எப்பொழுதும் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் ஹஜ் செய்தது 15 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம், நீங்கள் ஹஜ் செய்தது 20 வருடத்துக்கு முன்னால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட இந்த வாக்குறுதி அல்லாஹ் மறக்க மாட்டான். ஹாஜிகளே, நீங்கள் சுவர்க்கவாசிகள். இது ஹதீஸ். அவர் நரகவாசியாக மௌத்தாக மாட்டார். ஹஜ் செய்தவர் நரகவாசியாக மௌத்தாக மாட்டார். இந்த ஹதீஸ். அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான். லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சுவர்க்கத்துடைய பெருமதி என்பது உலகத்திலே உள்ள ஒரு ஏக்கர் பேச்சஸ் காணியை போன்றதா? சிலவேளை கோடி கணக்கு கொடுத்து காணியை வாங்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம். 1 கோடி பெருமதியான காணி 75 லட்சத்துக்கு கிடைக்கிறதாம் என்றால் இதனை விட்டுவிடக் கூடாது என்பதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். 80 லட்சத்தினுடைய வாகனம் 60 லட்சத்துக்கு ஒருவர் கொடுக்கிறாராம் அவசரத்தில் என்று கேள்விப்பட்டால் அடை இதை விடக்கூடாது என்பதற்கு மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். 20 லட்சம் 25 லட்சத்துக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை முடிவு செய்து விடுகிறான். சுவர்க்கத்தின் பெருமதி என்ன? ஹதீஸிலே வருகிறது, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கப்படக்கூடிய இடம் மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட பெருமதியானது. அப்படி என்றால் 20 லட்சத்துக்கு சுவர்க்கம் என்பது இது ஒரு பணமா? இது ஹஜ் செய்தவர்கள் இந்த நன்மாராயத்தை நினைத்து கொண்டு சந்தோஷமாகவே வாழ வேண்டும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியில் உறுதி இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அந்த சுவர்க்கத்தை முடிவு செய்து விட்டான், தருவான். மூன்றாவது, ஹாஜிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? வஃதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய விசேட விருந்தினர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய விசேஷமான நெருக்கமானவர். ஏனையவர்களை விட அல்லாஹ்வுக்கிடத்திலே மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டம் தான் ஹாஜிகள். அதனால் அவர்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவும் மறுக்கப்படுவதில்லை. இதனால் தான் 4வது சிறப்பு ஹாஜி முஸ்தஜாபு தஅவா, துஆ கபூல் செய்யப்படக்கூடும். ஹஜ்ஜுடைய பயணத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு துஆவும் மறுக்கப்பட மாட்டார். இதனால் தான் ஹாஜிகளுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் துஆவிலே எதையும் விட வேண்டாம். உங்களையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய மனைவியையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய தொழிலையும் மறக்க வேண்டாம், உங்களுடைய எதிர்காலத்தை மறக்க வேண்டாம், உங்களுடைய ஆஷிராவை மறக்க வேண்டாம், உங்களுக்கு துஆ செய்ய சொன்னவர்களை மறக்க வேண்டாம். நீங்கள் போகின்ற ஒவ்வொரு இடமும் பெருமதியானது. ஒவ்வொரு இடமும் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடங்கள். அது நீங்கள் சந்திக்கக்கூடிய கஅபாவுடைய பூமியாக இருக்கலாம், நீங்கள் போகின்ற மினாவுடைய பூமியாக இருக்கலாம், அரஃபாவுடைய பூமியாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவுடைய இரவாக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றுமே ஷைத்தானுக்கு கல்லெறியப்படக்கூடிய அந்த ஜமராக்களுடைய இடங்களாக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றுமே துஆக்கள் வேகமாக கபூல் செய்யப்படக்கூடிய இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு புனித பூமி உள்ள உலகத்திலுமே கிடையாது. நீங்கள் அதற்கு பின்னால் சந்திக்க போகின்ற மதீனாவுடைய பூமியாக இருக்கலாம், அங்கே ஜியாரத்து செய்யப்படக்கூடிய ரசூலுடைய அந்த மிகவும் கண்ணியத்துக்குரிய இடமாக இருக்கலாம், ரௌலா ஷரீஃபாக இருக்கலாம், சுவன பூங்கா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ரௌலத்துல் ஜன்னாவாக இருக்கலாம். இந்த இடங்களிலே போய் துஆ செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு துஆவும் மறுக்கப்பட மாட்டாது. அது கிடைத்துக் கொண்டே இருக்கும், உடனடியாக கிடைக்கும், சில வருடங்களுக்கு பின்னால் கிடைக்கும், சிலது ஆஃபிராவிலே கிடைக்கும். இதனால் தான் ஏனையவர்களுக்கும் சொல்லப்படுகிறது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை சந்தித்து கட்டாயம் துஆவை வேண்டிக் கொள்ளுங்கள். குறைந்தது அவர்கள் இப்படியாவது துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடு என்பது துஆ செய்வார்கள். ஹாஜிகள் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய முஸ்தஜாபு தஅவா. இது 4வது.
கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு 20 லட்சம் ஒரு பணமா அல்லாஹ்விடத்தில்? அவர் சுவர்க்கத்தை கேட்டால் சுவர்க்கம் கிடைக்கும். அவர் நல்ல சாலிகான குழந்தைகளை கேட்டால் அது கிடைக்கும். பொருளாதாரத்திலே பரக்கத்தை கேட்டால் அது கிடைக்கும். இவைகள் எல்லாம் ஆகிராவுடைய சிறப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். துனியாவிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மிக தெளிவாக ஹதீஸில் இருக்கிறது, ஹாஜி ஏழையாக மாட்டார். உண்மையாக ஹஜ்ஜு செய்த ஒருவருக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி கை நீட்டக்கூடிய நிலையை உருவாக்கவே மாட்டார். அவர் பிறருக்கு செலவழிப்பார், குறைந்தது தனக்காக வேண்டி கை நீட்டக்கூடிய நிலையில இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இப்படியான இந்த சிறப்புகளுக்கு முன்னால் உலகத்திலே முடிந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, மௌத்து வந்தால் அனைத்தையும் விட்டுவிட்டு போகக்கூடிய இந்த காணிக்கும், பூமிக்கும், வீட்டுக்கும், வாகனத்துக்கும், பணத்துக்கும், நகைக்கும் என்ன பெருமதி? கிடைப்பது சுத்தமான முழுமையான பாவ மன்னிப்பு, கிடைப்பது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உயர்ந்த சுவர்க்கம், கிடைப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கம், கிடைப்பது கபூலியத்துடைய துஆ. அவர் கை நீட்டக்கூடியவராக துனியாவில் வாழாத கண்ணியமான வாழ்க்கை. இதை உள்ளத்தால் ஒரு மனிதன் சிந்தித்தால் அவர் எப்படி நினைப்பார் என்றால், எப்படியாவது மௌத்துக்கு முன்னால் நான் அந்த பூமிக்கு போய் இந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும், அதற்காகவே என்னுடைய வாகனத்தையாவது நான் விற்பேன், என்னுடைய காணியை நான் விற்பேன், மேலதிகமான வீட்டை நான் விற்றாவது இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண் நினைப்பால், இந்த நகை இன்று இருக்கும் நாளைக்கு மரணித்து விட்டால் யாருக்கு போய்விடும், இந்த நகையை கொடுத்தாவது நான் ஹஜ்ஜு செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இது யாருக்கு என்றால் ஆகிராவுடைய பெரியர்களுக்கு. துனியாதாரிகளுக்கு இது சிறப்பாக விளங்காது. மறுமையுடைய ஆசை உடையவர்களுக்கு இன்றோ நாளைக்கோ மரணித்து விடுவேன், மௌத்துக்கு பின்னால் உள்ளது நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நான் ஒரு சிறப்பை அடைய வேண்டும். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு மொத்தமாக ஒரு சிறப்பை சொல்வதாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய ஆதரவு வைக்கலாம். அவர்களின் இறுதி முடிவு சிறப்பாகத்தான் இருக்கும். ஹாஜி ஒரு கெட்ட முடிவை மௌத்தின் பொழுது சந்திக்க மாட்டோம். ஏன் அப்படிப்பட்ட முபாரக்கான பூமியிலே கால் வைத்து அமல் செய்து துஆ செய்து விட்டு வந்தோம்.